ஜமாஅத்தின் முதலீட்டாளரையே வேற ஆள் போல் காட்டி, அவரின் 4வது மனைவியையே குடும்ப வழக்கறிஞராக காட்டி பொய்களை அரங்கேற்றி இருக்கிறீர்களே, இதற்குத்தான் இத்தனை நாட்கள் தேவைப்பட்டதா? அவரிடம் பணம், இவரிடம் பணம், இத்தனை முதலீடு என்று ஒரு வாரமாக என்ன செய்வதென்று தெரியாமல் என்னோடு தொடர்பில் இருந்த எல்லோருடைய பட்டியலையும் வாங்கி, பணம் திருப்பி கொடுக்கப்பட்டவர்களின் பட்டியலையும், லாபங்களை வாங்கிக் கொண்டு என்னை விட்டு சென்று விட்டவர்களின் பட்டியலையும், எந்த வியாபார அறிவும் இல்லாமல், உடன்படிக்கைகளை பார்க்காமல், 2 தரப்பின் நியாயங்களை பார்க்காமல் ஒருவர் மீது பொருளாதார பழிபோட ஏன் இவ்வளவு போராடுகிறீர்கள்? சரி, என்னை விமர்சித்தீர்கள், சரி, என்னிடத்திலே உங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். இதற்கு எல்லளவும் தொடர்பு இல்லாத ஒரு முசல்மாவாகிய என்னுடைய அன்பிற்குரிய மனைவியை ஹலாலான முறையில் திருமணம் செய்து வாழும் ஒரு பெண்ணை நாவு கூசாமல், நாவுகள் பேச தயங்கும் நரம்பில்லாத வார்த்தைகளை வெட்க உணர்வில்லாமல் நடுத்தரவில் வைத்து ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு பெண்ணை பேச உங்களுக்கு தகுதி கொடுத்தவன் எவன்? உங்கள் குடும்ப பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு முன்னால் இதே வார்த்தையை பயன்படுத்துவீர்களா? இப்படித்தான் இறை தூதர் உங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுத்தார்களா? ஒரு முசல்மாவாகிய ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இறக்குவதற்கு உங்களுக்கு எவர் தகுதி கொடுத்தது? என் வீட்டிற்கு ஆள் அனுப்பி என் தந்தை தாயை மிரட்டி ஒரு ஒப்பந்தத்தில் கையெடுத்திடும் வரை வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என்று உங்களின் தலைவரின் 4வது மனைவியையும் அடியாட்களையும் வைத்து வற்புறுத்தி கையெழுத்து ஒன்றை வாங்கி சென்றீர்களே, மறந்து விட்டீர்களா? அதை மறைத்துவிட்டு பேசுகிறீர்களா? 5 மாதங்களாக என் நிறுவனத்தில் வேலை பார்த்து நாகரிக குறைவால் நீக்கப்பட்ட ஒரு பெண்ணை கையாளாக வைத்துக் கொண்டு மற்ற ஊழியர்களுக்கு பணம் கொடுத்து என் தம்பிகளாக, உறவுகளாக நான் என் சொந்தம் போல் வளர்த்தெடுத்த என் ஊழியர்களை முதுகில் நெஞ்சில் எனக்கே குத்த வைத்து, என் பத்திரங்களை, காசோலைகளை திருட வைத்து, என்னோடு வியாபாரம் செய்யும் எல்லா நபர்களையும் குழப்பி, ஒரு நிறுவனத்தை அல்லாமல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை அழிக்க துடிக்கும் உங்களுக்கு என் இறைவன் எதை கூலியாக கொடுப்பான் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களின் அரசியல் பணபலத்தை வைத்து எதையும் நிரூபித்து எனக்கு ஆதரவாக பேசும் எல்லோரையும் திருப்பும் முயற்சியில் கூட நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். இறைவனிடத்தில் எப்படி தப்பிப்பீர்கள்? பொய் புகார்களை கொடுத்து, பொய்யான வழக்குகளை கொண்டு, அரசியல் பணம் விளையாட்டை வைத்துக் கொண்டு உங்கள் கடத்தல் தண்டனையை வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீங்கள் தடுத்து விடலாம். இறைவனின் நீதிமன்றத்தில் எப்படி நீங்கள் தப்பிப்பீர்கள் என்பதை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இது குறித்த அவதூறுகளில் 10, 50, 100 கோடி என்று எந்த கணக்குகளும் இல்லாமல், நாவின் நரம்பில்லாமல் ஒருவர் மீது பழி போடும் இந்த மிகப்பெரிய பழிச்சொல்லை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஒருவரின் கண்ணியத்தை அளிப்பதற்காக பெண் பொருளாதார குற்றச்சாட்டை கொடுத்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை உங்கள் கரத்தால் பறித்துவிட முடியும் என்ற இறை நம்பிக்கையின் அவாவை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்கள் செல்வ ஆசைக்கு உங்கள் நஷ்டங்களை மறைக்க ஒருவரின் மானத்தை அடகு வைக்கும் இந்த முயற்சியை பயந்து கொள்ளுங்கள். இறுதியாக, நான் நேசிக்கும் என் சமூகத்திற்கு ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் எந்த ஆராய்வும் செய்யாமல், இரு தரப்பின் எந்த நியாயங்களையும் அறியாமல், இரு தரப்பின் எந்த வாதங்கள் விவாதங்களையும் அறிந்து கொள்ளாமல் ஒரு தரப்பை நியாயப்படுத்தி இன்னொரு தரப்பை மரணிக்க செய்து விடாதீர்கள். இறைவன் அதைத்தான் நமக்கு அறிவுரையாக சொல்கிறான். எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தாதீர்கள் என்று. இறைத்தூதர் சொன்னார்கள், கேட்பதையெல்லாம் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்பவன் பொய்யன் என்று. இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாருடைய பண்பை இறைமறை சொல்லுகிறது. ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி அவதூறோ தவறான செய்தியோ வந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார், அது மிகப்பெரிய அவதூறாகத்தான் இருக்கும் என்று தங்களின் மீது நல்லெண்ணம் கொள்வார்கள் என்று இறைமறை சொல்கிறது. தன் சகோதரன் மீது நல்லெண்ணம் கொள்வதை தன் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய காட்சியாக இறைமறை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. யாரை பற்றியும் பேசாதீர்கள். யாருடைய கண்ணியத்தை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாரையும் அவமானப்படுத்துவதற்கோ, யாரையும் குறை காண்பதற்கோ, யாருக்கும் தீர்ப்பளிப்பதற்கோ நாம் உரிமையாளர்கள் அல்ல. எத்தனையோ தீர்ப்புகள் எனக்கு எதிராக அளிக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ என் கண்ணியத்தை இழிகுலைக்கக்கூடிய செயல்களை பலர் இந்த சமூகத்திலே செய்து விட்டார்கள். இறைவனிடத்தில் இவை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன். என் தோழர்களாகிய, என்னை நேசிக்கக்கூடிய, இறைவனுக்காக என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான், எவரை பற்றியும் பேசாதீர்கள். யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்தாதீர்கள். தன் குறைகளை மட்டுமே கண்டு அதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மனிதர்கள்தான், ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறுகளில் இருந்து தன்னை திருத்தி மீட்டெடுத்துக் கொள்பவர்கள்தான் இறைவனிடத்தில் மேலானவர்கள். அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் நாம் நம்மை வளர்த்திருக்க வேண்டுமே தவிர, குறையுடையவர்களையும், தவறு செய்பவர்களையும், விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் தீர்ப்பு கொடுத்து அழிப்பது இறை நம்பிக்கையாளனின் குணமல்ல. இறைவன் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், யாரெல்லாம் இந்த அவதூறுகளில் இருந்து விலகி இருந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் கண்ணியத்தை தரட்டும். யாரெல்லாம் அறியாமல் இந்த அவதூறுகளில் சிக்கி தவித்தார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் இறைவன் மன்னிக்கட்டும்.
கடைசியாக என் போல் சோதிக்கப்படுகின்ற எல்லோர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை லா தஹஃப் லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள், எதுவாயினும் இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றான். இதைத் தவிர இந்த விமர்சனங்களுக்கு நான் எதையும் கூறப்போவதும் இல்லை. இந்த விமர்சனங்களுக்காக எந்த ஒரு வீடியோவையோ ஆடியோவையோ இனிமேல் வெளியிடப் போவதும் இல்லை. யார் தூற்றினாலும் அதை குறித்து கவலை இல்லை, யார் போற்றினாலும் அதை குறித்தும் கவலை இல்லை. எவரின் அங்கீகாரத்தை கொண்டும் இந்த சமூகத்திற்காக நான் உழைக்கவில்லை, என் இறைவனின் அங்கீகாரத்தை தவிர. இறைத்தூதரின் வார்த்தையை எனக்கே முன்வைக்கிறேன். இறைவா, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. மேலும் அபூதர்தாவின் வார்த்தைகளை இந்த சமயத்திலே கூறிக்கொள்கிறேன். ஒருவேளை என் மானத்தை உங்களுக்கு முன்னால் கடன் கொடுக்கிறேன். வறுமையின் நாள் வரும், பேசுங்கள், எதை வேண்டுமானாலும் அது நன்மைகளாக திருப்பி வரும் என்ற நம்பிக்கையில் நான் பயணிக்கிறேன். இதைத் தவிர எந்த ஒரு ஆடியோவோ வீடியோவோ என் சார்பாக இந்த குழப்பங்களுக்கு வெளியிடப்படவில்லை. வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற எத்தனையோ ஆடியோக்கள் இதற்கு முன்னதாக பேசப்பட்டவை. இறைவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். எல்லா பிழைகளையும் இறைவன் மன்னிக்க போதுமானவன். எல்லா குறைகளையும் மறைக்க போதுமானவன். எல்லோர்களுக்கும் இறைவன் நேர்வழி காட்டி எல்லோர்களுடைய செயல்களையும் இறைவன் அங்கீகரிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.